இந்த வீடியோவில் ஒரு லேடி ஆக்சிடெண்ட்டில் இறந்து போன அவங்களோட ஃப்ரெண்டு நைட்டு அடிக்கடி கனவுல வர்றதால ஒரு சாமியாரை பார்த்து இது நடக்காமல் இருக்க பரிகாரம் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்குறாங்க. அந்த சாமியாரும் ஒரு சில பரிகாரங்களை சொல்கிறாரு. ஆக்சிடெண்ட் நடந்த இடத்துக்கு போகிற அந்த லேடி அவர் சொன்ன விஷயங்களை ஒவ்வொன்றா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் இந்த அமானுஷ்யமான விஷயம் நடந்தது. இந்த வீடியோ ஒரு ரியல் கோஸ்ட் வீடியோ இல்லை, ஆனால் ஒருத்தரோட லைஃப்பில் ரியலாக நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை வீடியோவாக ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதில் சோஃபாவில் படுத்துக்கிட்டு ஐபேடில் வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஒருத்தர் அப்படியே தூங்கி போயிடுறாரு. அப்போ கனவா இல்லை நிஜமானு தெரியாத ஒரு நிலையில் அவருக்கு சில அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்குது. அது என்னன்னு நீங்களே இந்த வீடியோவில் பாருங்கள். Nak tolong? Wak. Nak tolong? Tolong, Wak. Nak tolong? Wak, tak boleh gerak. Tolong. Nak tak? Wak, tolong. Tolong? Nak? Tolong, Wak. Nak tolong? Nak tak? Siapa kau? Asal kau nak bawa aku? Siapa kau? Mimpi. No, you're not real. I'm not real? No, mimpi. Ay,
Astaghfirullahalazim. Astaghfirullah. Baca doa. Allahumma Astagfirullahaladzim. Astagfirullahaladzim. Kita cuci kaki tak agaknya. Astagfirullahaladzim. Apa tu? இந்த வீடியோ ஜப்பான்ல இருக்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல எடுத்தது. இதுல ட்ரெயினுக்காக வெயிட் பண்ற 4 ஃப்ரெண்ட்ஸ் ஆப்போசிட் பிளாட்ஃபார்ம்ல பார்க்கறதுக்கு ரொம்பவே வியர்டா இருக்கிற ஒரு லேடி நிக்கிறத பார்க்கறாங்க. இவங்கள பார்த்து கையை காட்டுற அந்த லேடி திடீர்னு யாருமே எதிர்பார்க்காம ரயில்வே ட்ராக்ல குதிக்கிறாங்க. அந்த ட்ராக்ல வர்ற ஒரு ட்ரெயின் திடீர்னு குதிச்ச அந்த லேடி மேல ஏறிட்டு போயிருது. அந்த ட்ரெயின் போன அப்புறம் ட்ராக்கை செக் பண்ணப்போ அங்க எந்த ஒரு பாடியோ இல்ல ரத்தமோ இல்ல. இந்த வீடியோவை பார்த்தவங்க அந்த லேடிய ஒரு ரியல் கோஸ்ட்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து நம்ம பார்க்க போற 2 வீடியோஸ்மே டிக்டாக் வீடியோஸ். இதுல ரூம்ல விளையாடிட்டு இருக்கிற குழந்தை எதையோ பார்த்து பயந்து மூடி இருக்கிற அந்த ரூமோட கதவை திறக்க சொல்லி அழுதுகிட்டே தட்ட ஆரம்பிக்கிறா. அந்த குழந்தை பயந்ததுக்கான காரணம் அந்த வீடியோல கொஞ்ச நேரத்திலேயே தெரிய வருது. அந்த குழந்தைக்கு பின்னாடி கருப்பு கலர்ல இருக்கிற ஒரு அமானுஷ்யமான உருவம் கையை நீட்டினபடி கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல வர்றத பார்க்க முடியுது. நல்ல வேளையா யாரோ ஒருத்தவங்க சரியான சமயத்துல அந்த டோரை திறக்க அந்த குழந்தை அந்த அமானுஷ்யமான விஷயத்திட்ட இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறா. டேவிட் ரிபார்டோங்கிற டிக்டாக் அக்கவுண்ட்ல இருந்து எடுக்கப்பட்ட இந்த வீடியோல அவங்க ஒரு ஸ்ட்ரேஞ்சான கிரியேச்சரை கேமராவில் கேப்சர் பண்ணதா சொல்லியிருந்தாங்க. அப்படி அவங்க கேமராவில் கேப்சர் பண்ணது ஒரு ரியல் கிரியேச்சரா இல்ல வேற எதுவுமான்னு இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்க தாட்ஸ் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. Ai, ajuda-me. Quer ver o que é? Vamos embora. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஒரு ஜாப்பனீஸ் கோஸ்ட். இதுல ஜப்பானை சேர்ந்த ஒரு யூடியூபர் ஊருக்கு வெளியே இருக்கிற தொடர்ந்து பல அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்கிறதா சொல்லப்படுற ஒரு பாலடைஞ்ச பங்களாக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண தனியா போறாரு.
அந்த பில்டிங்கோட ஒவ்வொரு ரூமா எக்ஸ்ப்ளோர் பண்ற அவரு ஒரு குறிப்பிட்ட ரூமுக்கு வந்தப்போ ஒரு அமானுஷ்யமான லேடி நிக்கிறத பார்த்து அரண்டு போறாரு. இதனால உடனே அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு அந்த வீட்டோட வெளிப்பக்கத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ அந்த லேடியோட அமானுஷ்யமான உருவம் திரும்பவும் அந்த வீட்டோட விண்டோல தெரியறத பார்த்து பயத்துல உறைஞ்சு போறாரு. இதனால ரொம்பவே பயந்து போற அவரு உடனே அந்த இடத்தை விட்டு ஓடி வந்துடுறாரு. அவரு அந்த பில்டிங்ல பார்த்தது ஒரு ரியல் கோஸ்டா இல்ல வேற எதுவுமா? லாஸ்ட் வீடியோல கொடுத்த டாஸ்க்குக்கான ஆன்சர் இதுதான். அந்த ஆட்ல ஒரு இடத்துல கிளாஸோட ரெஃப்ளெக்ஷன்ல ஒரு கொடூரமான ஸ்கல் ஃபேஸ் தெரியறத பார்க்க முடியுது. இந்த ஆன்சரை ஃபர்ஸ்ட் கரெக்டா சொன்னது இவங்க தான். உங்களுக்கான இந்த வார டாஸ்க், அடுத்து நீங்கள் பார்க்க போகிற வீடியோ ஒரு அபார்ட்மெண்ட் பக்கத்தில் ஒருத்தர் கேஷுவலாக ரெக்கார்ட் பண்ணது. இதில் ஒரு அமானுஷ்யமான விஷயம் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அது என்னன்னு கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.